சகல வியாதிகள் நோய்கள்லாம் கொண்டு வர்றாங்க. இயேசு இறக்கப்பட்டு எல்லாரையும் சுகமாக்குறார். உபதேசத்துக்கு வரல, அவங்க பிரசங்கத்துக்கு வரல, நோய் வியாதி சுகமாக்குறதுக்காக வந்தாங்க. இயேசு இறக்கப்பட்டு அதை செய்தார். அதனால் இன்றைக்கி அந்த வரம் நமக்கு இருந்தால் நமக்கு இன்றைக்கி இளம் பிடிக்காது. ஆண்டவர் சத்தியத்துக்கு சொல்லத்தான் நான் பிறந்தேன்னு சொன்னார். யோவான் 18ஆம் அதிகாரத்தில் இங்கே பேனரில் போட்டுக்கு, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கத்தான் நான் பிறந்தேன், இதற்காகவே தான் வந்தேன். சத்தியவான் எவனோ என் சத்தியம் சொல்கிறதுக்கு தான் இயேசு பிறந்தார் வந்தார் தவிர அற்புதம் செய்கிறதுக்கு வரல. அப்போ ஏன் செஞ்சார்னா இறக்கப்பட்டு, ஐயோ பாவம், இறக்கப்பட்டு செஞ்சார் தவிர அவன் அற்புதம் சுகம் பெற்றாலும் கூட திரும்ப என்ன பரலோகத்துக்காக போக முடியும்? ஆத்துமா ரட்சிக்கப்படணும்ல. சரீரத்தில் ரட்சிக்கப்பட்டு என்ன செய்ய? அவன் புத்தி மாறாதுல்ல. ஆத்துமா ரட்சிப்பு தான் அற்புதம், ஆத்துமா ரட்சிப்பு தான் விளையாடப்பட்டது. ஆத்துமாவில் ஒருத்தன் மனம் திரும்புகிறான்னா அதுதான் முக்கியம். அதை தான் முத இயேசு பிரசங்கம் பண்ணி தொடங்கினார். அதுதான் முக்கியம். அந்த சத்தியம்தான்